பிக் பாஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வந்து மறுபடியும் 2 வீடு கான்செப்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று பிக் பாஸ் வீடு, இன்னொன்று பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி ஆரம்பித்து முதல் போட்டியாளராக வாட்டர்மெலன் திவாகரை உள்ளே இறக்கியிருக்காங்க. நான் கூட சமீபத்தில் வாட்டர்மெலன் திவாகர் கூட வாத்தமிழவா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போது ஆரி அண்ணா வந்து பயங்கரமாக அவரை வறுத்து எடுத்திருப்பார். உனக்கு திறமை இருக்குன்னு சொல்லி நீ திறமையே வளர்த்துக்காமல் இருந்துனா நீ உன்னை தான் ஏமாற்றிக்கிறே தவிர மக்களை ஏமாத்தலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஸ்டேஜில் வந்து விஜய் சேதுபதி சார் முன்னாடி நான் நடித்து காட்டுமான்னு கேட்கும்போது இவர் வந்து அங்கேயே ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீ வந்து உள்ளே போயிட்டு வந்து நடித்து காட்டு, அப்போ நான் உன்னுடைய நடிப்பை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கடுத்து உள்ளே போனவராவது அமைதியாக இருந்தாரா? உள்ளவும் போயிட்டு என்னுடைய நடிப்பு திறமையை பாருங்கள், நான் வந்து ஒரு நடிப்பு அசுரன் சொல்லி தற்பெருமை பேசுகிறதுலே இவர் வந்து குறியாக இருந்தாருங்க. எதன் அடிப்படையில் போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தெரியலை. அதற்கடுத்ததாக இரண்டாவது போட்டியாளராக அரோரா, அதாவது உங்கள் பலூனக்கா, அதற்கடுத்து எப்ஜேன்னு சொல்லிட்டு ஒரு போட்டியாளரை கொண்டு வந்திருந்தாங்க. இவர் வந்து பயங்கரமான ஆளாக இருப்பார் போல். உள்ளே போன அரோரா கிட்ட திவாகர் வந்து கொஞ்சம் நம்மளும் ஒரு சீட்டு போட்டு வைப்போம் அப்படின்னும் போது அவங்க வந்து உன் பேத்தி வயசாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே ரோஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதற்கடுத்து போல்டு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்ட்ரோ வீடியோவில் எங்கே பார்த்தாலும் ஐஎம்ஏ போல்டு அப்படின்னு தான் இருந்தது. துஷார் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியாளரும், அதற்கடுத்து காரக்குழம்பு கனி, இவங்களுடைய கேரக்டருக்கு வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ் எப்படி செட் ஆகும் அப்படின்னு தெரியல. இதற்கு முன்னாடி இவங்க தங்கச்சி விஜயலட்சுமி வந்து போட்டியாளர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கேரக்டருக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. இதாக சபரி, அதற்கடுத்து ரட்சகன் டைரக்டர் பிரவீன் காந்தி சார், இவர் வந்து உள்ளே போனதுமே இங்கே வந்து இத்தனை ஆக்டர் இருக்கீங்களே அப்படின்னும் போது, ஹீரோயின்ஸ் இருக்கீங்களே அப்படின்னும் போது வாட்டர்மெலன் திவாகர் வந்து சார் நான் வந்து ஸ்டார், அப்போ என்னெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னும் போது உங்களை எப்படி நான் சொல்லாமல் இருப்பேன், நீங்கள் வந்து காமெடியன்ஸ் அப்படின்னும் போது இவங்களுக்கு சார் நமக்கு பெரிய ஸ்டார், நான் வந்து ஹீரோவாக தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமை பேசுகிறதுலே தான் அவர் குறியாக இருந்தார். அதற்கு அடுத்து கூட அவங்க கிட்ட போயிட்டு இவங்கெல்லாம் இங்கே ஆர்ஜே விஜேன்னு சொல்லி நிறைய இருக்காங்க, ஆனால் என்னுடைய வளர்ச்சி வந்து ஒரு வருஷத்தில் கிடைச்சது சார் அப்படின்னு சொல்லி பேசும்போது இவர் அவாய்ட் பண்ணுறதில் தான் குறியாக இருந்தாரே தவிர மேலும் திவாகர் கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஒதுங்கி போயிட்டார். ஆக கெமி ஆதிரை பிகில் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சியோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் ரம்யா ஜோ, கானா வினோத், இவர் வந்து பிக் பாஸே கலாய்ச்சி பாடல் எழுதியிருக்காரு. அதற்கு அடுத்ததாக வியானா, சீரியல் ஆக்டர் பிரவீன், மீனவ பொண்ணு சுபி, மாடல் டிரான்ஸ் உமன் அப்சரா, நந்தினி. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா விக்கல்ஸ் விக்ரம், சீரியல் ஆக்டர் கமருதீன், கடைசியாக 20வது போட்டியாளராக என்னுடைய அகோரி என்ற பேரை வந்து நான் பிக் பாஸ் கலையரசன் மாற்றணும்னு சொல்லிட்டு கலையரசன் உள்ளே வந்திருக்கார். போன எல்லாருக்குமே ரெட் கலர் பேட்ச் ப்ளூ கலர் பேட்ச் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் சிலர் ப்ளூ கலர் பேட்சையும் சிலர் வந்து ரெட் கலர் பேட்சையும் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இதுக்கான விளைவுகள் வந்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்ட போது உள்ளே போனதுமே ப்ளூ கலர் பேட்ச் வச்சுட்டு இருக்கவங்கலாம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்குள்ளே போங்க, மற்றவங்கெல்லாம் இந்த வீட்டிலே இருக்குங்க, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் வந்து சில சலுகைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லியிருந்தாங்க. அதற்கு அடுத்ததாக பிக் பாஸ் வந்து 2 ப்ராமிஸ் பண்ணாங்க. இந்த சீசன் போட்டி வந்து மிக கடுமையானதாகவும் சவால் நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு கடுமையானதாகவும் சவால் நிறைந்ததாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு அடுத்ததாக நீங்கள் வெளியே போகும்போது பிக் பாஸ் வீட்லேயே நம்ம சமாளிச்சிட்டோம், இதை சமாளிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இன்ட்டையும் கொடுத்துருந்தார். அதற்கு அடுத்ததாக உள்ளே நுழையும் போதே ஒரு டெம்ப்ளேட் வச்சுருந்தாங்க. முதல் 4 போட்டியாளர்கள் வந்து அது என்னன்னு கூட திறந்து பார்க்கல, அதில் ஓப்பன் இருந்தும் கூட. ஆனால் கனி மட்டும் அங்கே திறந்துருந்தாங்க. அதுக்கு பிக் பாஸ் வந்து பாராட்டவும் செஞ்சார். நீங்கள் இப்போ இந்த டேபை திறக்கலாம் இல்லை மூடலாம், ஆனால் இதுக்கான பின்விளைவுகள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது கனி படிச்சுட்டு அதுக்கு அடுத்து வர போட்டியாளர்கள்கிட்ட தண்ணியை திறக்கிறதும் மூடுறதுமாக இருந்தாங்க. இதில்
வெளியே ஒரு சின்டெக்ஸ் டேங்க்கில் தண்ணி வச்சுருக்கோம், அதுதான் நீங்கள் பயன்படுத்தணும். குடிக்கிறதுக்கு இப்போ பாட்டில் தண்ணி அனுப்பிச்சு இல்லைங்களா, அதை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் இந்த சீசனில் ட்ரால் மெட்டீரியலுக்காக தான் நிறைய உள்ளே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதில் புதுமுகங்களும் நிறையவும் அனுப்பியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்க போகுது, இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.